இப்ப சிஎஸ்கேல தலைமை தாங்கிறதே தோனி. கரெக்டா நான் சொல்றது? இல்ல அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கு, அதுக்கு தலைமை தாங்கிறதே தோனி. அதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படி எல்லாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். அதனால இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டு எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி. அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசுவதற்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு கேட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க. பீகார் போல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு பூத் லெவல்ல நாங்க ஒற்றுமையோடு இருந்து மக்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது உங்க இல்ல அது உங்க ஊடகத்தில் அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க. நீங்களாவே ஒரு நேரட்டிவை செட் பண்ணிக்கிறீங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. அதை இபிஎஸ் அவர்களும் மறுத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. வேற யார் பேச முடியும்? சார், இப்ப புதுசா கூட்டணி எதுவும் கிடையாது, இனிமேல் எந்த கட்சிகளும் வரமாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. ஆமா, சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு புது கூட்டணி கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்பு இல்ல அது மாதிரி எந்த முயற்சியும் இல்ல. அது மாதிரி எந்த முயற்சியும் இல்ல. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டு திரு இபிஎஸ் கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன திரும்ப கேள்வி? இல்ல எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு. இது பலமான கூட்டணி. திமுகங்கிற துரியோதன கூட்டணியை வீழ்த்துகின்ற பஞ்சபாண்டவர் கூட்டணியாக வலிமையாக இருக்கிறோம். எங்க சைடு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இப்ப இதுதான் இந்த கேள்விதான் ரொம்ப. இப்ப தேர்தல் நேரத்தில் நீங்க இருந்தது அதிமுக, அவர் இருந்தது, நீங்க இருக்கிறது இல்ல சார். அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணியா வச்சிருக்காங்க. இந்த அவங்க தனியா போனது உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றிக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? திமுகங்கிற தீய சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். அதுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப முதலமைச்சர் டெல்லியில இருந்து எங்களுக்கு ஃபண்டு வரலன்னு குறை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை நாங்கள் எளிதாக பெற்றுத் தருவதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு நாங்க உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறோம்ல, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் வேணும்னா நாங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சரையோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையோ மற்ற அமைச்சர்களை சந்தித்து அவர்களுக்கு அது நியாயத்தை சொல்லி பெற முடிய இடத்துல நாங்க இருக்கோம்.